அதாவது இந்த அர்த்தராத்திரியில படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறது சில படங்களுக்கு பயங்கரமாக பொருந்துது. அதில் வந்து இந்த திருஷ்யம் 2 மோகன்லாலே பார்த்தீங்கன்னா பெட்லேருந்து எந்திரிக்கணுமே தான் எந்திரிக்கிறாரு. படமும் அப்படி தான் எந்திரிக்குது. சீரியல் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு சீரியல் கில்லர் ரேஞ்சில் கொண்டு போய் திருஷ்யம்ன்ற ஃபார்மேட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜார்ஜ் குட்டி, குடும்பஸ்தன், 2 பொண்ணுங்க வேற. எப்படி டிராமா கிரியேட் பண்றாங்க பாருங்களேன். 2 பெண்கள்ன்றதுனால அப்பா ஹஸ் டு பி ஓவர்ட்லி ப்ரொடெக்டிவ். ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கன்சர்வேட்டிவ் கிடையாது, ரொம்பவும் மாடர்ன் கிடையாது. அண்ட் அவர் வந்து இந்த கேபிள் பிஸ்னஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்து சம்பாதிச்சு அண்ட் பர்டிகுலர்லி சீக்குவல் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் வந்து பிக்சர் பர்ஃபெக்ட் சீக்வல் திருஷ்யம் 2 சொல்லலாம். ஏன்னா கேரக்டர் எப்படி க்ரோ ஆகுது, அவங்க என்ன டைம் ஃப்ரேமில் இருந்தாங்க ப்ரீவியஸ் பார்ட்டில், இப்போ என்ன டைம் லைனில் இருக்காங்க, போன வாட்டி என்ன கார் வச்சிருந்தாரு, இப்போ 4D ஈக்கோஸ் போட்டு, அப்புறம் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சினிமா பைத்தியம் அப்படின்றதுனால வந்து சினிமா பைத்தியம் உலக சினிமாலாம் பார்ப்பாரு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தேட்டர் ஓனராகவே மாறிடுறாரு. ஸோ அது இந்த கதைக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. என்ன மாதிரி ஹேக்ஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் அப்படின்ற படங்கள் அந்த ஃபார்மேட்டில் கதைகள் எழுதும்போது க்ளூஸ் எங்கெங்கே இருக்கு, யார் யார் வந்து இந்த க்ளூவை எக்ஸ்ப்ளோர் பண்றா, இந்த மரணம் மூலமா யார் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நிறைய ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ் எல்லாம் அழகா வந்து போர்டில் வச்சு சூப்பரா எழுதி ரிஹர்ஸ் பண்ணி திரும்ப திரும்ப பிரெயின் ஸ்டாம் பண்ணி கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ திருஷ்யம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், பல லாங்குவேஜில் ரீமேக் பண்ணப்பட்ட படம். ஜீத்து ஜோசப் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு தான் சொல்லணும். அவரோட ஸ்மார்ட்னஸ் வந்து திருஷ்யம் 2ல எப்படி பிளே ஆகுதுன்னா, கதை ஆரம்பித்த விதம், இன்டர்வெல்ல அப்படி ஒரு திடீர்னு நம்ம அப்படியே செட்டில்டாக பார்த்துட்டு இருக்கோம், டக்குன்னு அப்படி எந்திரிச்சு வரோம். அண்ட் அந்த செட்டில்டாக பார்த்துட்டு இருக்கும் போது இருந்த காட்சிகள் கூட அந்த படத்துக்கு தேவையான காட்சிகள் தான். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல டக்குன்னு அப்படியே ஒன்று மேலே அப்படியே பைலப்பாயி திடீர்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று பிறகுதுல. இப்போ திருஷ்யம்ல உங்களுக்கு தெரியும், த பாடி வாஸ், உங்களுக்கு தெரியல, அந்த பையனை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புதைச்சாருன்னு. இப்போ இந்த கதையை அவங்க ஓப்பன் பண்ண விதம் தான் ப்ரூவ்ட் த திருஷ்யம் 2 வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிரைமை, அதாவது நம்ம ஜார்ஜ் குட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பணத்தை புதைச்சிட்டு வெளியே வரும்பொழுது யாருமே அவரை பார்க்கல. அதனால தான் போன படத்தில் வந்து எந்தவித அவருக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடையாது. இங்கே அவர் ஒருத்தர் பார்த்துருக்காரு, ஆனால் பார்த்தவர் ஏற்கனவே ஒரு கிரைமில் இன்வால்வ் ஆகிட்டு போய் 6 வருஷம் ஜெயிலுக்குள்ளே போயிட்டார். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது எங்கேயுமே எந்த குறைகளும் சொல்லவும் முடியல, கேள்விகளும் கேட்க முடியல. எப்படின்னா, அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த போலீஸே சொல்கிறார் ஜார்ஜ் குட்டி கிட்ட, யூ பீன் வெரி லக்கி, 6 வருஷம் வந்து ஒருத்தன் காணாமல் போயிட்டான், அவனை பார்த்தவன் காணாமல் போனதுனால தான் நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு. அந்த காணாம போனவன் திரும்ப லைஃப்குள்ள வரும்போது, இந்த கதையோட லைஃப்குள்ள வரும்போது அவனுக்கு என்ன தேவை இருக்கு, அவன் எதனால வந்து ஜார்ஜ் குட்டியை போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறான் அப்படின்னு இங்க வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீயா நம்ம ரிவ்யூ பண்ண முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களை நான் வந்து அழகுபடுத்தி சொல்றதுக்கு அதை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மோகன்லால் சாரோட ஆக்டிங்கை பத்திலாம் பேசுறதுக்குலாம் வந்து ஐ திங்க் எனி ஃபில்ம், எனி ரோல், ஹீ வில் டீஸ் த கேமரா, ஹீ வில் மேக் இட் லுக் லைக் ஹீஸ் பிஹேவிங். அண்ட் மீனா அனதர் சீசன்ட் ஆர்டிஸ்ட், அவங்க சொந்த டப்பிங் பண்ணியிருந்திருக்கலாம், அது ஏன்னு தெரியல. ஐ திங்க் அதை அந்த ஃபார்மேட் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸில். ஆனால் அவருக்கு பொண்ணாக நடித்த 2 பேரில் ஒரு பொண்ணு வந்து அப்பப்போ இங்கிலீஷில் பேசிட்டு கிரம்பி கிட்டாக நடிக்குது. மூத்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட அன்ரிசால்வ்ட் எமோஷன்ஸ், அந்த பொண்ணுக்கு எபிலப்சி வேறு இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து திருஷ்யம் 2 நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் என்று அழைக்கப்படும், இப்போ நம்ம அமேசான்லேயே எடுத்துக்கிட்டோம்னா சிங்கம் யூனிவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் படம் 2வும் இருக்குது அமேசானில். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிஸ்ஜாயிண்டடா இருக்கும் கதைகள், இல்லைன்னா அதோட டைரக்ட் கண்டினியூஷனா இருக்கும். தமிழ் படம் பொறுத்தவரை வந்து பார்ட் 1 வந்து அப்போ இருந்த உலகத்துல எதெல்லாம் தூக்கி வச்சு கலாய்க்க முடியுமோ அப்படி இருந்தது. தமிழ் படம் 2 வந்து ஹீரோயின் செத்துட்டாங்கன்றத கஷ்டப்பட்டு CS முதன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும், இங்க வந்து இப்போ கரண்ட் ஏரால மக்கள் எதெல்லாம் ட்ரோல் பண்றாங்க, எதை பத்தி எல்லாம் மீம்ஸ் வருதுன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதை அமைச்சிருந்தாரு. கமிங் டு சிங்கம் வந்து சிங்கிள் கேரக்டர், அவரோட கண்டினியூஷன் தான், வேற வேற ஊரு, வேற வேற ப்ராஜெக்ட், புது புது வில்லன். ஸோ இந்த 2 யூனிவர்ஸும் வேற. திருஷ்யம் 2 ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா டு டச் அப்பான். ஏன்னா ஒரு ஆக்ட் ஆஃப் கிரைமை கமிட் பண்ணிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எதை வேணா பண்ணுவாருன்னு சொல்லி தப்பிச்சு வர மோகன்லால் அவர்கள் திருஷ்யம் 2ல உருவாக்கப்படுற கான்ஃபிளிக்ஸ், அதாவது இறந்த அந்த பையனோட வருணோட அப்பா அம்மா வந்து எந்த கோவத்தில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அதில் அப்பா வந்து மோகன்லால்கிட்ட கேட்குறாரு, என் பையனோட அஸ்தி எனக்கு வேணும் அப்படின்னு. எல்லா விஷயங்களும் கதையில வந்து எங்கெங்க என்ன காட்சி எதுக்காக வரணும், கேரக்டர்ஸ் என்ன டயலாக் பேசணும், எங்கெங்க என்ன மாதிரியான கான்ஃபிளிக்ஸ் அரைஸ் ஆகணும். கான்ஃபிளிக்ட் அப்படின்றது மறுபடியும் ஏன் நம்மளோட ரிவ்யூல நம்ம சொல்றோம்னா, ஒரு கேரக்டர் வெறும் எந்திரிக்குது, சாப்பிடுது, தூங்குது, வீட்டில் இருக்கிற ஹீரோயினோட லவ் பண்ணுது, குழந்தைங்களை கொஞ்சுது, அப்புறம் கட்டி வச்ச தேட்டரை போய் பார்த்துட்டு வருது, இப்படி இருந்தா அது கதையாகவே இருக்காது, வெறும் ஒரு விளாக் மாதிரி இருக்கும். எங்க அது படமா மாறுதுன்னா, அந்த டிராமா உருவாக்குறாங்களே, அந்த கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்றாங்களே, திரும்ப அமைதியா தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஜார்ஜ் குட்டி என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப போலீஸ் அவங்களோட ஈகோ வேற டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பார்ட் 1ல, அவங்க திரும்ப இந்த கேஸை வந்து துப்பறிமானன் மாதிரி தோண்டுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்படி அவங்க திரும்ப ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கு அவர் எப்படி ப்ரிப்பேரா இருக்கணும்,
அப்படின்றது தான் இந்த படமாக அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ எங்கேயுமே எந்தவித பிரச்சனைகளுமே இந்த படத்தில் இல்லை. எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேயே அடியில் புதைச்சி அழகாக மெத்தி சிமெண்ட்டு போட்டு டைல்லாம் போட்டு பக்கா ஃபினிஷில் படம் பண்ணியிருந்தாங்களோ, ஐ மீன் அந்த ஃப்ளோரிங் பண்ணியிருந்தாங்களோ, அதே மாதிரி தான் படமும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்படி ஸ்லோ பேஸில் தான் ஆரம்பிக்குது. பட் மலையாளம் சினிமா தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஒரு இளநீ வெட்டிக்கிட்டே ஒரு சீன் எழுதிடலாம், ஒரு கட்டஞ்சாய் குடிச்சிக்கிட்டே ஒரு சீன் எழுதிடலாம், ஜாலியாக அட்மாஸ்பியரில் எங்கே கேமரா வச்சாலும் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து அகெயின் கேரக்டர்ஸ் கூட சப்போர்ட்டிங் காஸ்ட் கூட படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுக்கு எப்படி ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்காங்கன்னு சொல்லி எழுதப்பட்ட விதம், எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே ஒன்று சேரும்போது திருஷ்யம் 2 மாதிரி ஒரு கம்ப்ளீட் சீக்குவல் ஒன்று டெஃபினட்டாக பிறக்கும். அண்ட் சீக்குவல்ஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ப்ரீவியஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் இருந்த கேரக்டர்ஸ் வந்து திரும்ப நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். குறிப்பாக திருஷ்யம் 2ல பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, திருஷ்யம் பார்க்கலனாலும் திருஷ்யம் 2 புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த பழைய கதையை எப்படி அழகாக நினைவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு டிஸ்கிரிப்டிவாக இல்லாமல் கதையோட கதையாக சூப்பராக நரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் தட் த மூவி டேக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே வந்து இட் ஆல் ஆட்ஸ். கடைசியில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்குது, நம்ம அப்புறமா இதை பற்றி விவாதிப்போம். ஒரு பெரிய லாஜிக்கல் லூப் ஹோல் இருக்குது. பட் அந்த லாஜிக்கல் லூப் ஹோலையும் டிரெக்டர் அவரோட யூனிவர்ஸில் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னா, சம்டைம்ஸ் என்ன மாதிரியான ஆட்கள் லக்கியாகவும் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த லக் ஃபேக்டரை வந்து ஜார்ஜ் குட்டியோட சேர்க்குறாரு. ஏன்னா ஜார்ஜ் குட்டி வந்து எப்போ வேணால் தன்னோட லைஃப்பில் வந்து போலீஸ் திரும்ப வந்து சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகலான்ற அந்த ஒரு பயத்திலே தான் அவர் வாழ்கிறாரு. அப்போ அந்த பயம் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தானே. பியூட்டிஃபுல்லாக ஒரு தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங், ஃபிலாசபிக்கலி ஸ்பீக்கிங், எமோஷ்னலி ஸ்பீக்கிங் எல்லா பக்கெட்ஸுமே டிக்கான ஒரு சீக்வல் தான் திருஷ்யம் 2. மலையாளம் சினிமாவில் வந்து ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்போவுமே வந்து ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவங்க ஜீத்து ஜோசஃபோட பிராண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில் திருஷ்யம் 2 இஸ் அ பிக் மைல் ஸ்டோன். ஃபார் ஃபெட்ச்டாக சில இடங்கள் இருந்தாலும் கடைசியில் இது சினிமாவில் மட்டும் தானே நடக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சாலும் அவர் வந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அதாவது ஜார்ஜ் குட்டி ஒரு புக் எழுதுறாரு, அந்த புக்கும் படமும் ரெண்டும் ஒரே டைம்லைனில் ட்ராவல் ஆகுது. அதெல்லாம் வந்து ஒரு பிரமாதமான ரைட்டிங் ஹேக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் திருஷ்யம் 2 on Amazon Prime for the reasons that I've told you now.